110 விதியின் கீழ் பரந்தூர் விமான நிலையம் குறித்த ஒரு அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டு அதற்கு மேலே விதியின்படி அதில் பேசுவதற்கு ஏதுமில்லை. மிக முக்கியமான பிரச்சனைகள், இருக்கக்கூடிய நியாயங்களை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார தேக்க நிலையை, நமக்கு ஒரு கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் வர வேண்டும். இந்த கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் வந்தால்தான் சென்னையினுடைய தொழில் வளர்ச்சி. இல்லை, இது அனுமதி இல்லை, இல்லை, விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவிருந்த கிரீன்ஃபீல்டு 2வது சர்வதேச விமான நிலைய திட்டத்தை முழுமையாக கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதையும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதையும் தவிர்க்கும் நோக்கில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விளக்கமளித்துள்ளார். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் தற்போதைய கொள்ளளவான 3 கோடி பயணிகளை கையாள்வதையும் தாண்டி எதிர்கால தேவைகளுக்கு புதிய விமான நிலையம் அவசியம் என்பதை ஒப்புக்கொண்ட அவர், விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் பாதிப்பு இல்லாத மாற்று இடத்தை அரசு தேர்வு செய்யும் என்று உறுதியளித்துள்ளார். ஒருவேளை திட்டமிட்டபடி பரந்தூர் விமான நிலைய திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் கூட வரும் 2028-2029க்குள் சென்னையின் 2வது புதிய சர்வதேச விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும். ஆனால் தற்போது இத்திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டுள்ள நிலையில் மாற்று இடத்தை புதிதாக தேர்வு செய்து ஆரம்பத்திலிருந்தே நில ஆய்வு, நிலம் கையகப்படுத்துதல், சுற்றுச்சூழல் மற்றும் மத்திய அரசின் அனுமதிகள் என ஒவ்வொரு கட்ட பணிகளையும் தொடங்க வேண்டியிருக்கும். இந்த நிர்வாக நடைமுறைகள் முடிந்து புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வர இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுமோ என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி தற்போது எழுந்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து சட்டப்பேரவையில் இது குறித்து பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறி எதிர்க்கட்சியான திமுக வெளிநடப்பு செய்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் கட்டமைப்புக்கும் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். இரு இணையான ஓடுதளங்கள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி தேவைகள் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப காரணிகளையும் முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே முந்தைய அரசால் பரந்தூர் இறுதி செய்யப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பரந்தூர் திட்டம் கைவிடப்படுவதால் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சினைகளாக தங்கம் தென்னரசு பல்வேறு எச்சரிக்கைகளை முன்வைத்துள்ளார். சென்னையினுடைய கிழக்கு பகுதி முழுக்க வங்கக்கடல். கிழக்கு பகுதியில் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸும் நமக்கு போக முடியாது. இந்த பக்கம் அப்படி நின்றது. வடபகுதியில் என்ன என்று கேட்டால், நமக்கு வட சென்னையிலிருந்து துவங்கி வட சென்னை, எண்ணூர் என்று தொடர்ச்சியாக பரந்தூர் விமான நிலையம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக பல இடங்களிலே தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். ஏன்னா விமான நிலையத்தை தேர்ந்தெடுக்கிற போது நம்முடைய தேர்வு மட்டுமல்ல, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுவும் ஒன்றிய அரசுடைய கிளியரன்சஸ் உண்டு. சென்னையினுடைய தென்பக்கத்துக்கு போனா என்ன இருக்குது, நம்முடைய தாம்பரம் ஏர்போர்ஸ், அதனுடைய ஏர் ஸ்டேஷன் இருக்கு, அதனுடைய ஏர் ஸ்பேஸ் அங்க இருக்கு. அதை தாண்டி நீங்க கீழே போனீங்கன்னா திருப்போரூர் பகுதியை பார்த்து அங்க தாம்பரம் ஏர் ஸ்டேஷன்ஸ் வருது, அங்க வர முடியாது. அதுக்கு தெற்க போய் பாத்தீங்கன்னா படாலம் பகுதியில் பாத்தீங்கன்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம் வருகிறது, கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய வடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. தென்பகுதியிலையும் போக முடியாது. ஆக நம்ம
ஏர்போர்ட் அமையக்கூடிய இடம் என்பது நமக்கு மேற்கு பகுதியில் தான் வருகிறது. மேற்கு பகுதியிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எந்த இடத்துல நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லேண்ட் இருக்கு, எத்தனை பேர் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும், அங்க என்ன EHVT லைன் மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கா, ஒரு அந்த ரன்வே அமைவதற்கு 2 ரன்வே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே தொழில்நுட்ப ரீதியிலே நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம். இத்திட்டம் நிறுத்தப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு வரவிருந்த பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்திற்கு இடம்பெறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஓசூர் விமான நிலைய திட்டத்தில் ஏற்பட்ட சுணக்கத்தைப் போல பரந்தூரை கைவிடுவதால் சர்வதேச சரக்கு போக்குவரத்து, ஏற்றுமதி வணிகம் மற்றும் விமான போக்குவரத்து வர்த்தகம் பக்கத்து மாநிலங்களை நோக்கி திரும்பும் சூழல் உருவாகும். இப்ப இங்க வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்க இதை எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ அங்க கைவிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கி விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அதை குறித்து ஆய்வு எடுக்குவோம் என்று சொல்லுவீர்கள். அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களிலே எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? சரி, இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்க ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சுங்குவார் சித்திர வரை கொண்டு போய் அங்க கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? மேலும் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டு இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட நோக்கத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை கைவிடுவது சட்ட மற்றும் நிர்வாக ரீதியான குழப்பங்களையும் இழப்புகளையும் உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் அரசின் மக்கள் நல முடிவாக இது ஒரு புறம் பார்க்கப்பட்டாலும் மாற்று இடம் தேர்வு செய்வதில் ஏற்படும் காலதாமதம் மற்றும் புதிய உட்கட்டமைப்பு முடக்கம் ஆகியவை தமிழ்நாட்டின் தொழில் போட்டித்தன்மையை வெகுவாக குறைக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அரசு உடனடியாக மாற்று இடத்தை அடையாளம் கண்டு புதிய திட்டத்தை துரிதப்படுத்தாவிட்டால் தலைநகர் சென்னையின் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் தேக்கநிலை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது.